ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன iOS 14 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறவங்க வந்து அவங்களோட டிஸ்பிளேயில் வந்து widgets வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஸ்டைலில் பிடிச்ச கலரில் எப்படி எடிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி widgets எடிட் பண்ணுறதுக்கும் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஆப் ஸ்டோர் போய்க்கொள்வோம். ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் widgets myth வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு widgets myth ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் ஆனது பிறகு ஓப்பன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சைஸில் தந்துருக்குறாங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லி. இதில் வந்து உங்களுக்கு எந்த widgets வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் எடிட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கஸ்டம், அதாச்சும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு அதை எடிட் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபோண்ட், டிண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், பார்டர் கலர் என்ற 4 ஆப்ஷன் தந்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபோண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஃபோன் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் என்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிண்ட் கலர் வந்து அவங்க தந்துருக்காங்க நிறைய கலர் வந்து. இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு சொல்லி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர் தந்துருக்குறாங்க. பேக்ரவுண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தந்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வந்து வேணும், டார்க்காக கொஞ்சம் ப்ரைட்டாக வேணுமான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு ஃபோர்த்தாக தந்துருக்காங்க வந்து பார்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் widgets இந்த பார்டர் வந்து ஒவ்வொரு கலரில் தந்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, சேவ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப பேக் பேஜ் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வாங்க. ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் எம்டியாக இருக்கிற இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து widgets வந்து எங்கேருந்து எந்த ஆப்ஸ்லேருந்து நீங்கள் widgets செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடியே widgets myth ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதில் தான் நாங்கள் மாடிஃபை பண்ணோம். அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் லார்ஜாக, மீடியமாக எந்த widgets வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடிட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல் பண்ண widgets வந்து இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேல இருக்குது. இந்த மாதிரி தான் iOS 14 வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி widgets வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணி கொடுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.